Rishwat take the videos posted here are for educational purpose only and none of you should attempt to watch it and you will never take any responsibility for it. நண்பா எல்லாமே எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம தானியங்களை உலர வைக்க அல்லது குட்டலம் குமிக்க பயன்படுத்தக்கூடிய பரம்பு. ஸோ இந்த பரம்பை பயன்படுத்தி எளிய முறையில் நம்ம வேலைகளை குறைக்க முடியும். ஸோ இது பார்த்திங்கன்னா 2 ஆட்கள் வேலைக்கு தேவைப்படாது. நீங்கள் பொதுவாக பார்க்கும்போது 2 ஆட்களை வச்சு தான் வேலை செய்கிறத பார்த்துருப்பீங்க. இதில் ஒரு ஆளே செய்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். இதன் மூலிமா குட்டானத்தை குமிக்கவும் முடியும், பரப்பவும் முடியும். ஸோ அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு விவசாயத்தில் ஆர்வமுள்ள உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். நாம் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியாக வாங்கிக்கலாம், எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாமல். இந்த ஆப் நம்ம ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நண்பா, நம்ம தானியங்களை உலர வைக்கிறதுக்கு சோளம், கம்பு, நெல் இதே போல் எந்த வகை தானியங்களாக இருந்தாலும் சரி உலர வைக்கிறதுக்கு நம்ம இயற்கையில் வந்துட்டு பரப்பி விட்டுருவோம். அதே போல் குமிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இதே போல் ஒரு பரம்பு ரெடி பண்ணி இதன் மூலியமாக தான் குமிச்சிட்டு இருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா 2 விதமான ஆட்கள் தேவைப்படுது. அதாவது இழுக்கிறதுக்கு ஒரு ஆள், அதை பிடிச்சிட்டு போகிறதுக்கு ஒரு ஆள். ஸோ இப்படி செய்கிறதுனால அதிகப்படியான வேலை நேரம் போகும். அதே நேரத்தில் வேலை பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு கவர் ஆகாது. இதோட வெயிட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோவுக்கு வரும். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா இந்த அடிப்படையை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்ததாக ஒரு பரம்பு செஞ்சுருந்தோம். இதில் வந்துட்டு குமிக்க மட்டும்தான் முடியும். இதில் வந்துட்டு அங்கே குமிச்சிருக்கக்கூடிய நெல்லை உடச்சி விட முடியாது, அதாவது நீட்டி விட முடியாது. இப்போ நம்ம செஞ்சுருக்கக்கூடியதெல்லாம் நீட்டி விட முடியும். நண்பா, இந்த முறையில் பார்த்திங்கன்னா அதே போல் பலகை போன்ற அமைப்பு தான். இதில் வந்துட்டு ஒரு ஆளே இழுக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ வெயிட்டுன்னு பார்க்கும்போது 13 கிலோ வருது மெட்டலில் போட்டிருக்கிறதுனால. அடுத்தது அதை வெயிட்டு குறைக்கிற நோக்கத்தில் அதுக்கும் ஒரு சில வீடியோ பரம்பெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். அது ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு செஞ்ச பரம்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெல், சோளம் இதே போல் கிண்டுறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு வேணுங்கிற திக்னஸ் நீங்களே கூட்டிக்க குறைச்சிக்க முடியும். அதாவது நீங்கள் கிண்டக்கூடிய நெல்லோட அடர்த்தி எவ்வளோ வேணும், கம்போட அடர்த்தி எவ்வளோ வேணும், சோளத்தோட அடர்த்தி எவ்வளோ வேணும் அப்படின்றத நீங்கள் உங்கள் அளவுக்கு ஏற்ப கூட்டி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் லூஸ் பண்ணி ஃபுல்லாக 0 பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் இதை வந்துட்டு நீங்கள் குமிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அமைப்பு வந்துட்டு ரொம்பவே சுலபமாக இருக்கும். இப்போ நான் 0 பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா இந்த பரம்புக்கு ஈக்குவலான அமைப்பில் பேரிங் வந்துடுது. ஸோ இப்போ படிமானமாக இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு குமிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அதே வேணுங்கிற திக்னஸ்க்கு கீழே இறக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இது வந்துட்டு பரப்பி வரதுக்கு பயன்படுத்திக்கலாம். இதுக்கு வந்துட்டு 2 ஆட்கள் வேலைக்கு தேவை அப்படின்றது கிடையாது, ஒரு ஆளை வச்சு சுலபமாக வேலை செய்ய முடியும். ஸோ இது வந்துட்டு வெயிட்டு கிட்டத்தட்ட 13 கிலோ வருது. ஸோ இது வந்துட்டு கையாளுறதுல கொஞ்சம் சிரமம் இருக்குது. ரொம்ப நேரம் நம்ம செய்யும் போது கை வந்துட்டு சப்பெல்லாம் அசந்து போகுது அப்படின்றதுனால இதை வந்துட்டு பொம்பளை ஆட்கள் செய்யும்போது கை சப்பதெல்லாம் அசந்து போகிறதுனால அவங்களால செய்ய முடியல. ஸோ அதுக்கு மெயின்டைன் பண்ணுற விதத்தில் தான் அடுத்ததாக ஒரு பரம்பு ரெடி பண்ணுது. இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய பரம்பு வந்துட்டு சாம்பிளுக்காக செஞ்சது, 2ஆவதாக செஞ்ச பரம்பு இது. இதில் பார்த்திங்கன்னா அதே போல் வேலைகளை சுலபமாக செய்ய முடியும். இது வந்துட்டு வெயிட்டுன்னு பார்க்கும்போது ஒரு 2 கிலோ தான் வெயிட் வரும். ஸோ இதில் வந்துட்டு நமக்கு செய்கிறது அதிகப்படியான டயர்டுனஸ் ஃபீல் பண்ண முடியல. இது வந்துட்டு பெண்களுக்கும் வேலை செய்கிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஸோ இதில் வந்துட்டு அகலம் குறைவாக இருக்கிறதுனால அடுத்தது அந்த அகலத்தை கணக்கு பண்ணுற மாதிரியும் அதே நேரத்தில் பட்டை வளையாமல் தடுக்கிற வகையிலையும். ஸோ அடுத்தது 3ஆவதாக ஒரு பரம்பை ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதை வந்துட்டு அடுத்ததாக வரக்கூடிய வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த பரம்பை பார்த்திங்கன்னா அதை விட சுலபமாக இருந்ததுனால இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ 2ஆவதாக செஞ்ச பரம்புக்கான வீடியோவும் கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவில் வந்துட்டு அந்த பரம்பை எப்படி யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி பயன்படுத்தலாம் அப்படின்றத சொல்லியிருப்பேன். அது எப்படி மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தோம், அதாவது எப்படி உருவாக்கியிருந்தோம் அப்படின்றத நான் சொல்லாமல் இருந்தேன். இந்த பரம்பில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய பரம்பில் நம்ம வந்துட்டு இந்த போல்டு நட்டை லூஸ் பண்ணுறது மூலிமா இந்த ஹேண்டில் தனியாக கழட்டிக்க முடியும். இப்போ வந்துட்டு நான் டைட்டில் வச்சுருக்கேன். ஸ்பேனர் போட்டு டைட் வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ரொம்பவே டைட்டாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு வளையாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்துட்டு நான் டைட்டில் வச்சுருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு இதாகும். எதுக்காக டைட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னா, நமக்கு உதாரணத்துக்கு நம்ம பரம்பு வேறு ஏதாவது எங்கேயாவது கொண்டு போகிறோம், நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நம்ம ஹேண்டில் கழட்டி தனியாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த விதத்தில் தான் இந்த அமைப்பை உருவாக்கியிருக்கேன். இப்போ சோளத்தை நீங்கள் பரப்புறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதே போல் நீங்கள் லூஸ் பண்ணி பேரிங்கோட அமைப்பை கீழே கொண்டுட்டு வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ திக்னஸில் வேணுமோ அந்த திக்னஸை செட் பண்ணுறது மூலிமா நீங்கள் அந்த திக்னஸ்லேயே உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். ஸோ அந்த விதத்தில் நீங்கள் பரப்பி விட முடியும். இப்போ இந்த ஒரு பக்கம் செய்கிறத போல் 2 பக்கமும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதே போல் உங்களுக்கு வேணுங்கிற ஹைட் வந்துட்டு உங்களால் வித்தியாசத்தை அதிகப்படுத்தவோ கூட்டவோ குறைக்கவோ முடியும். இப்படி செய்கிறது மூலிமா நீங்கள் உங்கள் பரப்பி விடுற இடத்துல வச்சு நீங்கள் வெயிட்டை தூக்கி போட்டு இழுக்கிறது மூலிமா நீங்கள் வந்துட்டு சுலபமாகவே அங்கே இருக்கக்கூடிய குட்டாலத்தை ஈஸியாக உடைக்க முடியும். இதில் என்ன ஒரு ஃபியூச்சர் அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது குட்டாலம் வந்துட்டு ஒரு பக்கம் அடர்த்தி அதிகமாகவும் குறைவாகவும் இருக்காது. நீங்கள் வைக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்டை பொறுத்து அதே அளவு திக்னஸ் உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். ஸோ அதனால் காயக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த தானியங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அதிகமாக நல்லா காஞ்சிருக்கு, ஒரு பக்கம் கம்மியாக காஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்காது. பார்க்குறதுக்கு எல்லாம் ஒரே ஈவனாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அடுத்ததாக பார்க்க போகும்போது இதோட ஹேண்டிலில் நீங்கள் 2 விதமாக ஹேண்டில் பண்ண முடியும். இந்த பைப்பை பிடிச்சி நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்றம் இறக்கம், அதாவது இடத்துக்கு தகுந்த மாதிரி அதுவே ஸ்டாண்ட் வந்துட்டு அட்ஜஸ்டபிள் ஆகிக்கும், அதாவது பரம்பு அட்ஜஸ்டபிள் ஆகிக்கும். அதே நேரத்தில் நீங்கள் அந்த இரும்பு பட்டையை பிடிச்சிருக்கும் போது உங்களுக்கு ஒரே திக்னஸ், அதாவது உங்களுக்கு கை அது உறுத்தலாக இருக்குது, எனக்கு ரவுண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ஹேண்டிலை பிடிச்சி யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இழுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் தூக்க பிடிக்க அப்படின்னு பார்க்கும்போது இதோட வெயிட்டு கிட்டத்தட்ட 13 கிலோ இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த பரம்பில் செய்யும்போது இதோட பைப்பு ஆங்கிள் எல்லாமே கொஞ்சம் வெயிட் கூடுதலாக இருக்கிறதுனால ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு இதுவே ஒரு ஒர்க் அவுட் மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நண்பா, ஒரு குட்டாலம் மட்டும் குமிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பரம்பை இப்போ நம்ம நீட்டி வர்றதுக்கும் பயன்படுத்தியிருக்கோம். ஸோ இது வந்துட்டு நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தடு. இதை வந்துட்டு பீட் பண்ணுற விதத்தில் தான் 2வது பரம்பு செஞ்சுருக்கு. ஸோ 2லேயும் ஒரு சில குறைகள் இருந்ததுனால அதை பீட் பண்ணுற விதமாக 3வது ஒரு பரம்பு செய்ய போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு போல்ட் நட்டு லூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இதே போல் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். இப்போ கை டீட்டில் இருக்குது, நீங்கள் ஸ்பேனர் போட்டு தேட்டிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஹேண்டில் நகரவே நகராது. ஸோ இதுக்கு 3வது ஒரு பரம்பு ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதையும் கம்மிங் சூனில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நண்பா, உங்களுக்கு விவசாயத்தில் கால்நடை வளர்ப்பில் ஆர்வம் இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர் அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். பலதரப்பட்ட பயனுள்ள அப்டேட்டுகள் தொடர்ந்து போஸ்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி நண்பா.